ஹலோ ஹாபிஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ரேடியோ மாஸ்டர் பிராண்ட்லேருந்து பாக்ஸர் ELRS வெர்ஷன் டிரான்ஸ்மிட்டர். பாக்ஸரில் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து பிளாஸ்டிக் கிம்பல், இன்னொன்று வந்து மெட்டல் கிம்பல். கிம்பல்ன்றது நம்ம ஆப்ரேட் பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்டிக்ஸு, அது வந்து ஒன்று பிளாஸ்டிக்கில் இருக்கும், இன்னொன்று வந்து மெட்டலில் இருக்கும். இந்த மெட்டலில் இருக்கிற வேரியண்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸர் க்ரஷ் வேரியண்ட். சரிங்களா, நம்ம பாக்ஸர் க்ரஷ் வேரியண்ட்டு தான் வாங்கியிருக்கோம். நிறையவே இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிவ்யூ பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கே தெரியும், இது வந்து ரிவ்யூ மட்டும் இருக்காது. இதோட மெனு சிஸ்டம்ஸு, இதோட கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குது, இது எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த டிரான்ஸ்மிட்டரில் நீங்கள் எக்ஸ்டர்னல் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணுன்ற ஐடியா இருந்தால் கூட அதையும் எப்படி நான் சொல்லித்தரேன். ஏன்னா எக்ஸ்டர்னல் மாடியூல் நான் வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஃபோன் பண்ணி பார்த்துலாமா? இது வந்து நமக்காக இல்லை, இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான். நமக்கு அந்த பாக்கெட்டே போதும். ஆமாம், அவ்வளோ பெரிய பாக்ஸு. ஃபஸ்ட்டு முக்கியமாக நம்ம பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓவர் சைஸ்டு பேட்டரி கம்பார்ட்மெண்ட், ஸ்பேஸ் ஃபார் 2 years, 6200 mAh பேக். ஸோ நம்ம அதுதான் வாங்கியிருக்கோம். இது வந்து 6200 mAh 2 years பேட்டரி. சரிங்களா, இதுவும் ரேடியோ மாஸ்டர் பிராண்ட்லேருந்து தான். பேட்டரி பார்த்திங்கன்னா அரௌண்டு 3400 நினைக்கிறேன், 3400 கிட்ட வருது பேட்டரி. இது வந்து லீப்போ பேட்டரி தான். லீப்போ பேட்டரி சி ரேட்டிங் கம்மியாக இருக்கும், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சைஸ் சின்னது. ஆனால் உங்களுக்கு பேக்கப் பார்த்திங்கன்னா தாராளமாக 5 days நின்று பேசுவோம். மாடியூல் போட்டிங்கன்னா ஒரு 2 days நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் எப்படி செட் பண்ணது நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹால் எஃபெக்ட் கிம்பால், அப்கிரேடபிள் டு AG01 CNC ஹால் எஃபெக்ட் கிம்பால்ஸ். இது ஆல்ரெடி பாக்ஸர் க்ரஷ் வேரியண்ட்னால இது ஆல்ரெடி AG01 CNC கிம்பால் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜஸ்ட்டு பேக்கேஜிங் நார்மல் பாக்ஸரோட பேக்கேஜிங்கில் அதே யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களே வந்து பவுச் கொடுத்துட்றாங்க. பவுச் நீங்கள் தனியாக வாங்க தேவையில்ல. பவுச் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஃபேப்ரிக்கில், துணியில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ரெட் கலர் சொல்ல மறந்துட்டேன், அடிக்கிற சோப்பாக இருக்குது பார்க்குறப்போ. ஓகே, இது வந்து ஒரு மாதிரி ரெட் இல்லை, ஒரு மாதிரி ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்களா, மெட்டல் கிம்பால்ஸ். இதை பற்றி நம்ம பார்ப்போம் ஃபுல்லாக. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டிஸ்பிளே ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த சிலிக்கானில் ரெடி பண்ண இந்த கிம்பால் ப்ரொடெக்டர். சரிங்களா, உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதுவும் அவங்களே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இது வந்து எந்த டிரான்ஸ்மிட்டருமே இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதுக்கு மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஈவன் TX16 கூட இது வராதுன்னு நினைக்கிறேன். ஜிப்புக்குள்ளே ஏதோ இருக்குது. ஒரு கீ செயின், ரேடியோ மாஸ்டர் பாக்ஸிலே ஒரு மினியேச்சராக செஞ்சு ஒரு கீ செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு USB Type-C கேபிள், அப்புறம் ஸ்பேர் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு இன்சர்ட் நட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இன்டர்னலாக நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ மிஸ் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸ்ப்ரிங் வந்து இன்பில்டாக இருக்கிற ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்ப்ரிங்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ப்ளஸ் ஒரு சின்ன ஆலன் கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலரில் ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து எதுக்குன்னா இந்த மேலே இருக்கிற ரிமூவபிள் ஆண்டனா. இது வந்து உங்களுக்கு இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸில் இந்த பிளாக் கலர் புஷ்ஷை தூக்கி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் எக்ஸ்டர்னல் மாடல் போட்டிங்கன்னா இன்டர்னலில் இருக்கிற ஆண்டனா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, ஸோ அதுக்காக. நெக்ஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லை கைஸ், இதை நம்ம உள்ளே போட்டுருவோம். ஸ்டிக்கர் நம்ம லேட்டராக ஒட்டிக்கலாம். இதெல்லாம் நம்ம லோக்கலில் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கிடைக்காது. ஸோ அவனே கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதையும் நான் வந்து இப்போயே அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா லேட்டராக நம்ம வந்து உட்காந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து கான்ஃபிகரேஷனில் இறங்கிடலாம். சரிங்களா, வீடியோவே ஆல்ரெடி லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன்.
இது வந்து ரேடியோ மாஸ்டர் வந்து பேண்டிட் 915 மாடலு, லாங் ரேஞ்ச் மாடலு. 915 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அலௌட் கிடையாது, ஆனால் 868 அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அலௌடு. எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ் ஆப்பு, அந்த ஆப்லேயே நம்ம இதை வந்து 868 மாற்றிக்கலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கு பேசிக்காக ஒரு இந்த மெயினான மாடியூல் இருக்கும். ஏடி பக்காவாக பலன்னு இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல மாடியூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாடியூலுக்கு வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது வந்து 2 வாட்ஸ் பவர் வரைக்கும் நீங்கள் ஹேக் பண்ணிக்கலாம். அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது பெரிய மேட்ரு இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து இன்பில்டாக 1 வாட் பவர். ரேடியோ மாஸ்டர் பாக்ஸரும் 1 வாட் பவர். அந்த பவரை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை பற்றி நான் சொல்கிறேன். இது ரேஞ்ச் வந்து ரொம்ப லாங் ரேஞ்ச் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணலாம். ப்ராப்பரான செட்டப் இருக்கணும். சரிங்களா? இதோட வேலை அது கரெக்டாக பார்க்கும். நீங்கள் தான் ஆண்டனாஸு, நீங்கள் என்ன ஆர்சி மாடலில் போடுறீங்களோ அதில் இருக்கிற ஆண்டனாஸ்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நம்ம ரேஞ்சை அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ஜேஆர் மாடல் அடாப்டரு. இதிலே உங்களுக்கு நேனோ அடாப்டரும் வரும். சின்ன பாக்கெட் மாதிரி டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், அடாப்டர் வரும். நம்ம வந்து ஜேஆர் மாடல் அடாப்டர் போட்டுக்கலாம். அது ஒன்றும் இல்லை, இதிலே ஒரு பின் கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னை இதில் வந்து ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்கல்ல, ஜஸ்ட் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்க்ரூஸ் போடணும். அந்த ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம இதில் போட்டால் போதும். ப்ளஸ் இதே வந்து நம்ம ரிசீவராகவே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸுக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இப்போ அந்த ரிசீவருக்கு உண்டான ஒயர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கு XT30 போர்ட் இருக்கும். இதில் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர பவர் வச்சு இது வந்து ரன் ஆகும். இருந்தாலும் லாங் ரன்னாக வேணும், உங்களுக்கு பேக்கப் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா இதுலேயும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரன் ஆகிட்டு இருக்கப்பே கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் ஒன்றும் ஆகாது. ப்ளஸ் இது மாடல் மட்டும் தனியாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம அது பேர் என்ன, நம்ம ஒரு ஆடுகாப்டர் பில்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதில் வந்து மாடல் தனியாக ரன் பண்ணுவோம். அதில் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பேட்டரி கனெக்ட் பண்ணி மாடல் இண்டிவிஜுவலாகவே நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ மாடலை பற்றி கிடையாது. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பாக்ஸரில் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இந்த மாடல் எதுக்குன்னு ஒரு இன்ட்ரோ. சரிங்களா? முக்கியமான விஷயம் இந்த மாடல் எதுக்கு போகிறோன்னா, ரேடியோ மாஸ்டரில் வந்து 2.4 GHz ஃப்ரீக்வன்சி தான் சப்போர்ட்டடு. அதாவது பாக்ஸரில் இன்பில்டாக இந்த மாடல் வந்து 915 ஃப்ரீக்வன்சி சப்போர்ட்டடு. ஸோ அந்த பர்பஸுக்காக 915 ரிசீவர் வச்சு நம்ம இன்னும் லாங் ரேஞ்ச் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மாடல் நான் வந்து வாங்கி அவருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அவரோட பர்பஸ், அவரோட தேவைகள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து FPV மட்டும் தான் ஃப்ளை பண்ண போகிறீங்க, ஃபிக்ஸ்டு விங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு பாக்ஸரே போதும். இது வந்து அடிஷ்னலாக அவருக்கு தேவை இருக்குன்றதுனால இந்த 915 மாடல் வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட்வேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக தெரியுது. ஒரு மாதிரி லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி தெரியல. பின்னாடி ஒரு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ரப்பர் ஃபீல் இருக்குது. ரப்பர் தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு பிடிக்கிறதுக்கு நல்ல grip இருக்குது. அது மாதிரி சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை. TX16 பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஹோல்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. பாக்கெட் டிரான்ஸ்மிட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்குது. கிம்பாலும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மெட்டல் கிம்பாலு, ஸ்டிக் மட்டும் கிடையாது, கீழே இருக்கிற பேஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் கிம்பாலு. அது மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட மெட்டல் தான். நான் உள்ளே ஃபுல்லாக கலட்டி பார்த்துட்டேன், பின்னாடி வரைக்கும் மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதை நான் வந்து லூஸ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அது எப்படின்னு சொல்லித்தரேன். அவர் பேக் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டர்னல் மாடல் போடுற JR பே இருக்குது. இது வந்து மைக்ரோ சைஸ் மாடல்ஸ் தான் போட முடியும், நேனோ சைஸ் மாடல்ஸ் போட முடியாது. சில நேனோ சைஸ் மாடலில் உங்களுக்கு அடாப்டர் வரும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேரி கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு கிளாத்தில் தான் இருக்குது. அப்புறம் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸை வந்து நீங்கள் எடுத்து அடுத்த ஸ்லாட்டில் போட்டால் இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட் ஆகும். அதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா அது கொடுத்துருக்காங்க. சில பேர் ரொம்ப நீளமாக வேணான்னா இந்த ஸ்க்ரூ எடுத்து இந்த பக்கம் இந்த இடத்துல போட்டிங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகும். சரிங்களா? இதுவே வேணாம் அப்படின்னா அது மொத்தமாக ஸ்க்ரூ கழட்டிங்கன்னா அது தனியாக வந்துடும். இதுக்கு வந்து ஸ்டாண்டெல்லாம் கிடைக்குது. மெட்டலில் உங்களுக்கு வந்து ஹேண்டில் கிடைக்குது. அதை வந்து நீங்கள் ஸ்டாண்டாகவே யூஸ் பண்ணி பாக்ஸரை வந்து இப்படி சாய்ச்சி வச்சு நிற்க வைக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கியும் இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இது குவாலிட்டி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி வெயிட்டாக இருக்கிறதுனால இப்படி பிடிச்சிக்கலாம் நீங்கள். ஓகே, சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சுவிட்ச் வந்து 2 பொசிஷன் சுவிட்சு, எஸ்பி 3 பொசிஷனு, அப்புறம் எஸ்சி அதுவும் 3 பொசிஷனு, எஸ்டி வந்து 2 பொசிஷனு, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எஸ்இ இது வந்து லேச்சிங் சுவிட்ச். புஷ் பண்ணிங்கன்னா ஆன், அகைன் புஷ் பண்ணிங்கன்னா ஆஃப். அப்புறம் எஸ்எஃப் வந்து மொமெண்டரி. இது மொமெண்டரி சுவிட்ச் அப்படின்னா நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆனில் இருக்கும், விட்டுட்டிங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும். அந்த மாதிரி சுவிட்ச். இது வந்து ஏதாவது பேலோட ட்ராப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். விட்டுட்டு அது தான் நல்லா அப்படியே க்ளோஸ் ஆகிடுற மாதிரி. அதனால் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஆர்ம் டிசம்க்கு வச்சுக்கலாம். இந்த சுவிட்ச் வந்து நம்ம ஆர்மிங் பண்ணுறது ஈஸி, டிசாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகிடுச்சுன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்கே ட்ரிம் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோலுக்கு உண்டான ட்ரிம் சுவிட்சு, இது வந்து பிச்சு மேலே இருக்கிறது, இது வந்து த்ராட்டில், இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி சைடாக போயிட்டுருக்கு அப்படின்னா வெயிட் அதிகமாக அந்த பக்கம் இருக்கலாம், இல்லை ஃப்ளைட் கண்ட்ரோல் வந்து கேலிப்ரேஷன் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பறந்துட்டு இருக்க அப்படி சைடாக போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரிம் சுவிட்சஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். லேட்டராக நீங்கள் அகெயின் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி ஆக்சிலரோமீட்டரை கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எமர்ஜென்சி கேசஸில் இந்த ட்ரிம் சுவிட்சஸை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ்வலாக இந்த ஆர்சி ஏர்ப்ளைன்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த டைமில் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பில்ட் பண்ணுறப்போ அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா பிளேன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் அதுவாகவே ரோல் ஆகும், லெஃப்ட் இல்லை ரைட் வந்து தன்னாலே போகும். அந்த டைமில் இந்த ட்ரிம் சுவிட்சஸ்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு 6 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஷார்ட்கட் சுவிட்சஸ்ஸு. இதை நான் எப்படி அசைன் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் மேலே 2 பொட்டன்ஷியோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. பொட்டன்ஷியோ மீட்டர் அப்படின்னா இந்த ஃபேன் ரெகுலேட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையுமே நீங்கள் உங்களுக்கு தேவையான யூசேஜுக்கு கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏதாவது கிம்பல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, இல்லை சர்வோ ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்வோ டில்ட்டு, இல்லை கேமரா மூவ்மெண்ட்டு, கேமரா டில்ட்டு, இந்த மாதிரி விஷயத்துக்கு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த பொட்டன்ஷியோ மீட்டரை நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்க முடியும் சாஃப்ட்வேரில். இது மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சுவிட்சு. இந்த ட்ரிம்மு இதுக்கெல்லாம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சுவிட்சஸ்ஸு. நம்ம என்ன ஆர்சி மாடல் நம்ம ஃப்ளை பண்ணுறோமோ, அது வந்து குவாடாக இருக்கட்டும், ஏரோப்ளேனு, கார், இந்த மாதிரி எதாக இருக்கட்டும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ண சுவிட்சஸ்ஸு. இதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா மெனு சுவிட்சஸ். அதாவது இன்டர்னல் நம்ம இந்த டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற செட்டிங்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சுவிட்சஸ்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6 ஷார்ட்கட் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளே போகிற சுவிட்சு, SOS அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து மாடல் செட்டிங்ஸ் சுவிட்சு. இதில் டிரான்ஸ்மிட்டரோட என்ன மாடல் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குண்டான செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் மாடலில் கிளிக் பண்ணி மாற்றிக்க முடியும். அப்புறம் இது வந்து ரிட்டர்ன் சுவிட்சு, பேக் பட்டன் வச்சுக்கோங்க. பேக்கு இது பேஜ் ரைட்டு, மெனுவுக்குள்ளே வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மெனு செட்டிங்ஸ் போகிறதுக்கு பேஜ் ரைட்டு, பேஜ் லெஃப்ட்டு. அப்புறம் டெலிமெட்ரி ஸ்க்ரீனை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். அதில் வந்து நம்ம ட்ரோனில் எவ்வளோ பேட்ரிஸ் இருக்குது, ஜிபிஎஸ் எவ்வளோ லாக் ஆகிருக்கு, ட்ரோன் வந்து எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் பறந்துட்டுருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிரான்ஸ்மிட்டர்லேயே பார்த்துக்க முடியும். அந்த ஸ்க்ரீன் வர்றதுக்கு இந்த டெலிமெட்ரி சுவிட்சு. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா கனெக்ட் பண்ணுற RPSMA போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் DSC அப்படின்னு ஒரு போர்ட் இருக்குது. இது வந்து டைரக்ட் சர்வோ கனெக்ஷன் அப்படின்னா நீங்கள் இந்த டிரான்ஸ்மிட்டரையும் இன்னொரு டிரான்ஸ்மிட்டரில் சேம் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிரான்ஸ்மிட்டரில் கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு ட்ரோனை இந்த டிரான்ஸ்மிட்டர் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எதுக்குன்னா அந்த ட்ரைனிங் பர்பஸ்க்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு புதுசாக ஃப்ளை பண்ணுறவர் ஒரு டிரான்ஸ்மிட்டரில் ஓட்டிட்டு இருப்பாரு, ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் கையில் வச்சிருப்பாங்க. புதுசாக ஓட்டுறவங்க சரியாக ஓட்டாமல் கீழே கிராஷ் பண்ணுற மாதிரி போயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த ட்ரோனை எடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த பர்பஸுக்காக இந்த ட்ரெயினர் போர்ட்டு. இது வந்து 3.5 mm ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நார்மல் ஆடியோ ஜாக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 3.5 mm மேல் டு மேல் கேபிள் வாங்கிக்கிட்டா இந்த டிரான்ஸ்மிட்டர்லையும் இன்னொரு டிரான்ஸ்மிட்டர்லையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சில காகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் ட்ராக்கிங் இருக்கும். அந்த ஹெட் ட்ராக்கிங்கோட இன்புட் கொடுக்கறதுக்கும் இந்த DSC போர்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹெட் ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷனை நம்ம டிரான்ஸ்மிட்டரில் இன்புட் கொடுக்கறதுக்கும் இந்த போர்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டைப் சி. இந்த மேலே இருக்க டைப் சி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டரை அப்டேட் பண்ணுறது, ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி பர்பஸ். அப்புறம் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி சிமுலேஷனுக்காகவும் இந்த டைப் சி. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க பேட்டரி சார்ஜ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஏதாவது சுவிட்ச், இப்போ இந்த சுவிட்ச் போட்டோன்னா ஆம் அப்படின்னு சொல்லும், அதை வந்து நம்ம செட் பண்ணணும். ஆம், டிஸாம், இந்த மாதிரிலாம் வைக்கணும்ல. இது வந்து நம்ம காதில் கேட்டுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு. நெக்ஸ்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைப் சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சார்ஜிங். மேலே இருக்கிறது நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகாது. பாட்டமில் இருக்கிறத கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற பேட்டரிஸ் வந்து சார்ஜ் ஆகும். ஓகே, நம்ம இப்போ வந்து பேட்டரிஸ் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி
இழுத்தீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி ஒரு 18650 ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 18650 பேட்டரிஸ் வாங்கினீங்கன்னா இந்த ஹோல்டரில் கனெக்ட் பண்ணி இந்த கேபிள் இருக்கா அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் லீடை இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக பேட்டரி வாங்கிட்டதுனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த பேட்டரி இப்படி வச்சு ஃபஸ்ட்டு இதில் மைனஸ் வந்து லாஸ்ட்டாக போகணும். சரிங்களா? அந்த லாஸ்ட்டாக பிளாக் ஒயர் மைனஸ் லாஸ்ட்டாக இருக்கணும், டவுனில் வந்து ப்ளஸ் இருக்கணும். நல்லா கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று பாருங்கள், இந்த மூடியில் வந்து இந்த மாதிரி சின்ன கேப் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த மாதிரி எக்ஸஸ் ஒயர் இருக்கா, இதை நீங்கள் வெளியே விட்டுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை நம்ம பின்னாடி மாடில் ஏதாவது கனெக்ட் பண்ணோன்னா அந்த மாடில் நீங்கள் ப்ளக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு தான் இந்த சின்ன கேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம மாடிலையும் பார்த்தீங்கன்னா பாட்டமில் XT30 கனெக்டர் இருக்கும். ஸோ இதை வந்து இதுலேயே நீங்கள் பவர் பண்ணிக்க முடியும். இன்டர்னலாகவும் பவர் வரும், இன் சம் கேசஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம வந்து இப்போதைக்கு அதை உள்ளே திணிச்சிடுவோம். ஓகே, வச்சுட்டு க்ளோஸ் பண்ணியாச்சா? நீங்கள் பவர் சுவிட்சை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாட் வருதா, 4 டாட் கம்ப்ளீட் ஆனோடனே நீங்கள் கை எடுத்துடணும், இல்லாட்டி அகைன் ஆஃப் ஆகிடும். ஸோ சுவிட்ச் ஏதோ ஆனில் இருக்குது பாக்ஸர். ஸோ இப்போது உள்ள செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு சிஸ்டம் செட்டிங்ஸில் பார்ப்போம். இந்த டூல்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ். இதுதான் நம்ம இஎல்ஆர்எஸ் டிரான்ஸ்மிட்டரோட செட்டிங்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பேக்கெட் ரேட். பேக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 250 ஹெர்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி மாத்திரம் பாருங்கள். ஸோ லோயஸ்ட் கடைசி இருக்கிறது வந்து 50 ஹெர்ட்ஸ். ஸோ 50 ஹெர்ட்ஸில் வச்சு டிரான்ஸ்மிட்டரையும் ரிசீவரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து போகிற டேட்டா வந்து கொஞ்சம் லேட்டன்சி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது அந்த லேட்டன்சி மில்லி செகண்ட் இருக்கு இல்லையா, நம்ம அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஆட்லலாம் பார்த்துருப்பீங்க, லேட்டன்சி, லோ லேட்டன்சி, கேமிங் லேட்டன்சி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஃபோனில் ப்ளே ஆகிற சவுண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம காதுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அதாவது அந்த லேட்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். லேட்டன்சி அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிற டைமு, நம்ம கொடுக்குற கண்ட்ரோல்ஸ் ரிசீவரை போய் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு லேட்டாக இருக்காது, சில மில்லி செகண்ட்ஸ் அளவுக்கு லேட்டாக இருக்கும். ஆனால் 50 ஹெர்ட்ஸ் வச்சிங்கன்னா லாங் ரேஞ்ச் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் வந்து 100 ஹெர்ட்ஸு ஃபுல் அப்படின்னு இருக்கு. இது 50 ஹெர்ட்ஸ் வெறும் 50 ஹெர்ட்ஸ்னு போட்டிருக்கு. இது வந்து 100 ஹெர்ட்ஸ் ஃபுல் அப்படின்னு இருக்கா. இந்த 50 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான லேட்டன்சியில் போய் சேரும். இது மேலே இருக்க சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிலே இருக்கும். சரிங்களா? அந்த சுவிச்சஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அது போய் ட்ரோனில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக நோட்டீஸ் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. மற்ற ஹெட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது கம்மியாக இருக்கும். 100 ஹெர்ட்ஸ் ஃபுல் அப்படின்னா இந்த எல்லா சேனலுமே ஒரே லேட்டன்சியில் போய் சேரும். சரிங்களா? அதுதான் ஃபுல் அப்படின்றதோட அர்த்தம். நார்மல் பார்த்தீங்கன்னா இந்த மெயினான 4 கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் ஸ்பீடாக இருக்கும். மீதி சுவிச்சஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். 100 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம், ரொம்ப லேட்டன்சி கம்மியாக இல்லாமல் ரொம்ப லேட்டன்சி ஜாஸ்தியாக இல்லாமல் இருக்கும். அடுத்தது 150 ஹெர்ட்ஸு, நெக்ஸ்ட்டு 250 ஹெர்ட்ஸு. யூஸ்வலாக ரேசிங் ட்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250 ஹெர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற கண்ட்ரோல்ஸ் வந்து டக்குன்னு ட்ரோனில் போய் ரீச் ஆகிறதுக்கு லேட்டன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் 250 ஹெர்ட்ஸு. ஆனால் லாங் ரேஞ்ச் ஃப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு 333 ஹெர்ட்ஸு ஃபுல். சரிங்களா? 500 ஹெர்ட்ஸு. 500 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி ரேஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரேசிங் ட்ரோன் ஃப்ளை பண்ணுறீங்கன்னா 500 ஹெர்ட்ஸ் வச்சுக்கலாம். 250ன்றது ஆவரேஜாக நீங்கள் நார்மலாக ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் லாங் ரேஞ்ச் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 250 ஹெர்ட்ஸ் வச்சுக்கலாம். இதுக்கும் அதுக்கும் மிடில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு D250 D500 அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா லேட்டன்சி ரொம்ப ஹையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ரேஞ்ச் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது F500 F1000. இது வந்து லேட்டன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ரேஞ்ச் சுத்தமாக உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து யூஸ்வலாக ரேசிங் ட்ரோன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப லாங் ரேஞ்ச் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா
இருக்கிறதுலே லோவஸ்ட் பேக்கெட் ரேட் வச்சுக்கோங்க, 50 ஹெர்ட்ஸ் வச்சுக்கோங்க. நார்மலாக நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 250 ஹெர்ட்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் ரேசிங் ட்ரோன் ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா F1000 வச்சுக்கோங்க. நான் வந்து 250 ஹெர்ட்ஸில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெலிமெட்ரி ரேஷியோ அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் கொடுக்குறது ரிசீவருக்கு போய் ரீச் ஆகும். அதே மாதிரி ஃப்ளைட் கண்ட்ரோல் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ரிசீவர்லேருந்து நம்ம டிரான்ஸ்மிட்டருக்கு வரும். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா டெலிமெட்ரி, அந்த ரிட்டன் டெலிமெட்ரி வர்றதுக்கும் இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் போகிறதுக்கும் உண்டான ரேஷியோ, ஓகேங்களா, அது வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது. ஏன்னா ரிட்டன் வர இன்ஃபர்மேஷனோட நம்ம இங்கேருந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அதை வந்து லோவஸ்ட்டாக வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் வந்து 1/64. அது நீங்கள் ஆஃபும் பண்ணலாம். 1/128 ஹையராகவும் வச்சுக்கலாம். சரிங்களா, 8/4 வரைக்கும் இருக்கும். 4லாம் வச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ரொம்ப லேட்டன்சி அதிகமாக இருக்கும். அதனால் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் வந்து 1/64. இப்போ ஏன் ப்ரோ லேட்டன்சி அதிகமாக இருக்கிறனால இந்த 1/1:4 1:8 எல்லாம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, சில லோ ஸ்பீடு டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, இங்கேருந்து போகிறது நீங்கள் அவ்வளோ ஸ்பீடாக போகணுன்னு அவசியம் இல்லை. நார்மலாக போயிட்டு அங்கேருந்து நார்மலாக வந்தால் போதும். ஆனால் ரெண்டுமே முக்கியன்ற மாதிரி பட்சத்தில் இந்த மாதிரி 1:4லாம் வச்சுப்பாங்க. நம்ம வந்து 1:64 தான் ஸ்டாண்டர்டு. அந்த ஸ்டாண்டர்டே வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸில் பார்த்தீங்கன்னா இது 2 தான் ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸு. நெக்ஸ்ட் எல்லாமே டிஃபால்ட்டாக நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறம் TX பவர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 100 மில்லிவாட்ஸில் இருக்கும். TX பவர் அப்படின்னா நம்ம கொடுக்குற கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து சிக்னல்ஸாக வெளியே போகுது. அந்த சிக்னல்ஸு எவ்வளோ தூரம் ரீச் ஆகணும், எந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ்மிட்டர் அந்த சிக்னல்ஸுக்கு பவரையும் சேர்த்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் போட்டு நம்ம மியூசிக் கேட்குறோம். அந்த ஹெட்ஃபோனுக்கு வர அதே ஆடியோவை நம்ம ஒரு பெரிய ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணோன்னா அதுலேயும் ப்ளே ஆகும், ஆனால் சவுண்டாக இருக்காது. ஸோ அந்த பெரிய ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து ஆம்பிளிஃபையரை வச்சு நம்ம பவர் அதிகமாக கொடுப்போம். அந்த பவர் அதிகமாக கொடுக்குறப்போ அந்த ஸ்பீக்கரில் வந்து ஃபுல் சவுண்டில் ப்ளே ஆகும். அந்த ப்ளே ஆகிற சவுண்டு ரொம்ப தூரத்துக்கு நமக்கு கேட்க முடியும். சரிங்களா, ஹெட்ஃபோனில் கேட்டோன்னா நம்ம காதுக்குள்ளே வச்சா மட்டும் தான் கேட்கும். ஸ்பீக்கரில் அதிக பவர் கொடுத்து ஆம்பிளிஃபை பண்ணி அந்த ஆடியோவை கேட்கும்போது ரொம்ப தூரமாக இருந்தால் கூட அந்த மியூசிக் வந்து நம்மளால் கேட்க முடியும். அதே கான்செப்ட் தான். இதுலேருந்து போகிற சிக்னல்ஸுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பவர் இந்த டிரான்ஸ்மிட்டர் கொடுக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த சிக்னல் வந்து அதிக ரேஞ்சை அச்சீவ் பண்ணும். அந்த கொடுக்குற பவர் வந்து வாட்ஸ் அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கொண்டு வராங்க. யூனிட்னு வச்சுக்கலாம். 1 வாட் அப்படின்னா 1000 மில்லிவாட். சரிங்களா, இதில் MW அப்படின்னு இருக்கா, அப்போ 100 மில்லிவாட்ஸு. ஸோ 1000 மில்லிவாட்ஸ்ன்றது 1 வாட். சரிங்களா, ஸோ இதில் மேக்ஸ் பவர் இப்போ வந்து 100 மில்லிவாட்ஸ் இருக்குது. டவுனில் போனீங்கன்னா 50 மில்லிவாட்ஸ் இருக்குது, 25 மில்லிவாட்ஸ் கூட இருக்குது. ஹையஸ்ட் போனீங்கன்னா 1000 மில்லிவாட்ஸ். ரேடியோ மாஸ்டர் பிராண்டு டிரான்ஸ்மிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸரில் மட்டும்தான் 1000 மில்லிவாட்ஸ் வந்து இன்பில்டாகவே இருக்கும். மற்ற எந்த டிரான்ஸ்மிட்டர்லேயுமே 1000 மில்லிவாட் இன்பில்டாக இருக்காது. இப்போ ஒரு GX12 அப்படின்ற ஒரு டிரான்ஸ்மிட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1000 மில்லிவாட்ஸ் இன்பில்டாக இருக்கும். இது எந்த டிரான்ஸ்மிட்டர்லையும், இதையும் GX12 தவிர மீது எந்த டிரான்ஸ்மிட்டர்லையுமே 1000 மில்லிவாட்ஸ் இன்பில்டாக இருக்காது. மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 250 மில்லிவாட்ஸ் தான் இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. ஈவன் TX16Sல கூட 250 மில்லிவாட்ஸ் தான் இன்பில்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ பவர் இதில் கொடுக்கறதுனால உள்ள இருக்க டிரான்ஸ்மிட்டர் வந்து ஹீட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸரில் இன்பில்டாக உங்களுக்கு ஃபேன் இருக்கும். சரிங்களா, உள்ளே வந்து ஒரு ஃபேன் ஓடும். அந்த ஃபேனோட எக்ஸாஸ்ட் இந்த டக்ட் தான் இது. நீங்கள் 100 மில்லிவாட்ஸ் வச்சு இதில் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூடான காற்று வெளியே வரும். அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 1000 மில்லிவாட்ஸ் வைக்கிறதுனால நமக்கு லாங் ரேஞ்ச் நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1000 மில்லிவாட்ஸ் வச்சாகணும். ஆனால் 1000 மில்லிவாட்ஸ் வைக்கிறப்போ பவரும் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேனும் ரன் ஆகிறதுனால உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப சீக்கிரமாக கம்மியாகிடும். அதனால் லாங் ரேஞ்ச் நீங்கள் ஃப்ளை பண்ணுறதா இருந்தால் மட்டும் 1000 மில்லிவாட்ஸ் வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 250 மில்லிவாட்ஸ் தாராளமாக போதும். நீங்கள் ரேசிங் ட்ரோன் ஓட்டுறீங்க, ரொம்ப நியர்பை தான் ஓட்டுறீங்க, ஒரு 200 மீட்டர் கூட நீங்கள் தாண்ட மாட்டீங்க, 100 மீட்டர் கூட நீங்கள் தாண்ட மாட்டீங்க அப்படின்னா 25 மில்லிவாட்ஸ் வச்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ரொம்ப நேரம் வரும். நார்மல் ஃப்ளை பண்ணுறீங்க, கொஞ்சம் மரம்லாம் இருக்குது, கொஞ்சம் பில்டிங்லாம் இருக்குது அப்படின்னா 250 மில்லிவாட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே ஃப்ளை பண்ண போகிறீங்க, நிறைய பில்டிங்ஸ்குள்ளே ஓட்ட போகிறீங்க அப்படின்னா 500 மில்லிவாட்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப லாங் ரேஞ்ச் போகிறீங்கன்னா 1000 மில்லிவாட்ஸ் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் டிஃபால்ட்டாக 250 மில்லிவாட்ஸில் விட்டுடுறேன். நெக்ஸ்ட் வந்து டைனமிக் அப்படின்னா டைனமிக் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கும். DYN அப்படின்னா டைனமிக்கில் நீங்கள் செட் பண்ணுறீங்க, டைனமிக்கை வந்து ஆன் பண்ணுறீங்க. டைனமிக் அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் பவர் வந்து 1000 மில்லிவாட் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 மில்லிவாட் செட் பண்ணிவிட்டு டைனமிக் வந்து ஆனில் வச்சிட்டிங்க அப்படின்னா
ட்ரோன் பக்கத்தில் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கம்மி பவரை அனுப்பும். பக்கத்தில் இருக்கப்போ 25 மில்லி வாட்ஸு 50 மில்லி வாட்ஸ் கூட அனுப்பும். லாங் நீங்கள் போக போக அதுவே ஆட்டோமேட்டிக்காக 1000 மில்லி வாட்ஸாக மாறிடும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டைனமிக் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தடவையும் போய் மேக்ஸ் பவரை சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பக்கத்தில் இருந்தால் அதுவே 25 மில்லி வாட்ஸ் வந்துடும். ஏன்னா நீங்கள் டைனமிக்கை ஆஃப் பண்ணிவிட்டு 250லே செட் பண்ணுறீங்க, இல்லை 500ல் செட் பண்ணுறீங்க, இல்லை 100ல் செட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போதுமே 100 தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நியர்பை வரப்போ 25 மில்லி வாட்ஸ் மாறாது. இப்போ டைனமிக் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டைனமிக் வந்து ஆனில் வச்சிட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்தாலும் 25 மில்லி வாட்ஸில் கூட ஒர்க் ஆகும். தூரம் போக போக அதுக்கு தேவையான பவர் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுலேயே டைனமிக் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து AUX 9 AUX 10 இருக்கா. இது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டைனமிக் ஆன் பண்ணுமா வேண்டாமான்றதை ஒரு சுவிட்சில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த சுவிட்சை போட்டிங்கன்னா டைனமிக் வந்து ஆன் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது வந்து AUX 9 அப்படின்னு காட்டுது. நம்ம வந்து டிஃபால்ட்டாக டைனமிக்லேயே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன் த்ரெஷ்ஹோல்டு. ஃபேன் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னா உள்ளே இருக்கிற ஃபேன் வந்து என்ன பவரை ரீச் பண்ணால் சுற்றணும், என்ன பவர் ரீச் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த ஃபேன் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் என்ன வந்து 25 மில்லி வாட்ஸு 500 மில்லி வாட்ஸ் 2000 மில்லி வாட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் 2000 மில்லி வாட்ஸ் இன்பில்டாக கிடையாது. அதை ஹேக் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஃபேன் த்ரெஷ் நெவர் கூட கொடுத்துக்கலாம். எப்போதுமே ஃபேன் சுற்றாத மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை 1000 ரீச் ஆனால் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுக்கலாம். இல்லை 500 மில்லி வாட்ஸ் மேலே போனால் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுக்கலாம். ஆனால் ஸ்டாண்டர்டாக நம்ம செட் பண்ணுறது வந்து 250 மில்லி வாட்ஸுக்கு மேலே போனாலே ஃபேன் ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுக்கணும். ஏன்னா ஜென்ரலாக இந்த ஃபேன் இல்லாத டிரான்ஸ்மிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 250 மில்லி வாட்ஸ் தான் இன்பில்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போனாலே ஃபேன் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அது வந்து 250 மில்லி வாட்ஸ்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிஎக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். நீங்கள் வந்து அனலாக் விடிஎக்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க உங்கள் ட்ரோனில் இருக்குது அப்படின்னா அதோட கண்ட்ரோல்ஸை நீங்கள் இதிலே நீங்கள் உங்களால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து வைஃபை கனெக்டிவிட்டி. நம்ம வந்து புதுசாக வாங்கியிருக்கிறதுனால நீங்கள் டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணுறப்போ ஒயர்லெஸ்ஸாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒய்ஃபை நீங்கள் வந்து ஆன் பண்ணுறதுக்கு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனேபிள் ஒய்ஃபை கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற ஒய்ஃபை வந்து ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு RX ஒய்ஃபை. நீங்கள் ஒரு ரிசீவரில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த ரிசீவரில் இருக்கிற ஒய்ஃபை கூட நீங்கள் இதில் வந்து ஆன் பண்ண முடியும். ரிசீவர் வந்து ஒய்ஃபை மோடு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நம்மளும் இப்போது அப்டேட் பண்ணணும். அதை எப்படி அப்டேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஒய்ஃபை செட்டிங்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பைண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் உங்கள் ரிசீவர் வந்து பைண்டிங் மோடில் போட்டுட்டு இதில் பைண்டிங் கிளிக் பண்ணாலே பைண்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு தடையும் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி அந்த ரிசீவரை வேறு ஒரு டிரான்ஸ்மிட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த டிரான்ஸ்மிட்டரில் நீங்கள் உடனே பைண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து எல்லா எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ்லேயும் இருக்கும் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸு. சிஸ்டமில் இந்த பேஜ் பார்த்துட்டோம். அடுத்தது பேஜ் நெக்ஸ்ட் கொடுக்குறப்போ SD கார்டு இன்ஃபர்மேஷன், SD கார்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்றதை நீங்கள் இதிலேருந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ரேடியோ செட்டப்பு, நீங்கள் டேட்டு இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் அதில் அப்படியே அந்த ரேடியோ செட்டப்ஸில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ், இந்த பிரைட்னஸ் செட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பேக் லைட்டு எப்போ ஆஃப் ஆகணும் இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்து நீங்களே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது குளோபல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த சுவிட்சஸ்லாம் இருக்குல்ல மேலே, இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற செட்டிங்ஸ், அதாவது இந்த சுவிட்ச் போட்டால் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுவிட்ச் போட்டால் நீங்கள் நம்ம ட்ரோன் வந்து ஆம் ஆகும். அது வந்து மாடல் செட்டிங்ஸு. ஆனால் இதில் வந்து டிரான்ஸ்மிட்டருக்குள்ளே என்ன நடக்கணும்னு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுவிட்ச் போட்டால் உள்ளே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பவர் இன்க்ரீஸ் ஆகணும், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதாவது டிரான்ஸ்மிட்டரோட செட்டிங்ஸ், அந்த மாதிரி செட்டிங்ஸை வந்து நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ட்ரெய்னர் ஸ்லேவ். நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிரான்ஸ்மிட்டர் வச்சு இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு, அதுக்குண்டான செட்டிங்ஸு. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது ஹார்ட்வேர் கேலிப்ரேஷன். புதுசாக ஒரு டிரான்ஸ்மிட்டர் வாங்கினோன்னே கேலிப்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப டைட்டாக கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரிலேருந்து வரது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்மூத் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை ஸ்மூத் பண்ணிவிட்டு நம்ம கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த கிம்பலை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த லெஃப்ட்டு 2 கார்னரில் இருக்கிற ஸ்க்ரூஸ் மேலே கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த த்ராட்டில் ஸ்டிக் வந்து எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறதுன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா இது மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் மேலே கீழேயும். இந்த குட்டி டிரான்ஸ்மிட்டர்லேருந்து நிறைய பேர் பெருசுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு இது வந்து ரொம்ப லாங்காக போகிற மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க இப்படி, புரியுதுங்களா உங்களுக்கு? அப் அண்ட் டவுன் ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது வந்து ரொம்ப லாங்காக இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கிற பர்சன் அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு வந்து இவ்வளோ லாங்காக போக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் போதும், நான் வந்து குயிக் கண்ட்ரோல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த த்ராட்டிலோட அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் போகும், இதுக்கு மேலே போகாது, இவ்வளோ போகும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணலை, நான் அப்படியே விட்டுடுறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் த்ராட்டில் ஸ்மூத் பண்ணுறது, த்ராட்டிலோட மூமெண்ட்டை ஸ்மூத் பண்ணுறது. ஸோ அதை வந்து இது வந்து 1.5 mm ஹெக்ஸ் ஸ்க்ரூ ட்ரைவரு, இதை வச்சு தான் நீங்கள் இது பண்ண முடியும். அதை உள்ளே இருக்கிறதும் ஹெக்ஸ் ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க, 1.5 mm ஸ்க்ரூ. ஸோ அதை வந்து எவ்வளோ டைட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது லைட்டாக கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றிங்கன்னா லூஸ் ஆகிடும். கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சா, ரொம்ப லூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப தொழுதலுன்னு ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு லூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம லூஸ் பண்ணணும். இது லூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து மொத்தமாகவே ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி கஷ்டமாக இருக்கும். இது வந்து இந்த கிம்பாலுக்கு உள்ளே இருக்குது பாருங்கள், அது இருக்கா, இந்த கிம்பாலுக்கு உள்ளே இருக்கிற ஸ்க்ரூஸ். இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ தான் வெளியே வருதா, இந்த கிம்பாலுக்கு உள்ளே இருக்கிற ஸ்க்ரூ, அதை வந்து திருப்பி அதே மாதிரி கவுண்டர் கிளாக் வைஸ் கடிகார திசைக்கு எதிர் திசை, சரிங்களா, சுற்றினீங்க அப்படின்னா லூஸ் ஆகுதா. இது நீங்கள் டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு வந்துடுங்க. ஹோமுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறப்போ இங்கே அந்த நம்பர்ஸ் மாறுதா, அதை வச்சுக்கோங்க. அது ஏன் நான் சொல்கிறேன், இப்போ வந்து நான் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் சேனல் 4, அதாவது இந்த இப்போ கொடுத்த 100 வருதா, இது -100 போதா. இப்போது நான் விட்டுட்டேன்னா அது 0 ஆகிடுது. இப்போது நான் அதை நல்லா லூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது இருக்கிறதுலே ஃபுல்லாக லூஸ் பண்ணுறேன். செம்ம டைட்டாக கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நான் அதை விட்டுட்டா 0க்கு வர மாட்டேங்குது பாருங்கள். 5லேயே இருக்குது பாருங்கள், 5, 8, 12 இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படின்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி வந்து இருக்கக்கூடாது. இதுலேருந்து கை எடுத்துட்டிங்க அப்படின்னா ட்ரோனோ இல்லை நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணிங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் இங்கே பாருங்கள் லூஸாக இருக்கா, 0க்கு வர மாட்டேங்குது பாருங்கள், 12, 9ல் இருக்குது. இப்போது அப்படி வந்துச்சு அப்படின்னா அகைன் கொஞ்சமாக டைட் வைக்கணும். கொஞ்சமாக டைட் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அதுவே 0க்கு வரும். -1க்கு வந்துச்சு பாருங்கள். 0க்கு வந்துச்சா, 0க்கு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு ரொட்டேட் வச்சுட்டு திருப்பி அதை வந்து செக் பண்ணிக்கோங்க 0க்கு வருதா அப்படின்னு. 0க்கு வந்து கண்டிப்பாக வரணும். இப்போ வந்து பாருங்கள் அப்படி ஸ்மூத்தாகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நான் டைட் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பக்கம் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் 2 கார்னர் இருக்கிறது ஸ்டிக் ட்ராவலோட டிஸ்டன்ஸு, சரிங்களா. இங்கே த்ராட்டில் லூஸ் பண்ணுறதுக்கு இங்கே மேலே இருந்ததில்ல, அதே மாதிரி பிச்சை லூஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் கீழே இருக்கும், இந்த டவுனில் இருக்குது பாருங்கள் இது. ஸோ இதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணணும். த்ராட்டில் மட்டும்தான் ஃப்ரீ மூவ்மெண்ட்டு, விட்டுட்டிங்கன்னா எங்கே விட்டிங்களோ அப்படி நிற்கும். ஆனால் பிச்சு அப்படி கிடையாது, ரிட்டன் 0 ஆகிடும். ஸோ அதையுமே நீங்கள் 0 வரைக்கும் கொண்டு வந்துட்டு மைனஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் டைட் வச்சுக்கலாம். வேறு நான் மூவ் பண்ணுறப்போ இது வருதா, இதுதான் செகண்ட் சேனல். நல்லா லூஸ் ஆகிடுச்சு பாருங்க, மைனஸ்லேயே இருக்குது, ரிட்டன் வர மாட்டேங்குது பார்த்தீங்களா. இப்போ திருப்பி டைட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடுச்சா. 0 ஆனதுக்கப்புறம் ஒரு 2 தடவை ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போது அதே மாதிரி ரோல் வந்து இந்த மேலே இருக்கு பாருங்கள், இந்த சேனல் 1. இதில் பாருங்கள், டிஃபால்ட்டாகவே நான் மற்ற சேனலில் மூவ் பண்ணுறேன், இது மூவ் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி மேலே கீழே மூவ் பண்ணுறேன், மூவ் ஆகுதா இந்த இடத்துல.
ஆனால் நான் ரோல் மூவ் பண்ணுறேன், இந்த ரோல் ஆக்சிஸை மூவ் பண்ணுறேன், மூவ் ஆகலை பார்த்தீங்களா? டிஃபால்ட்டாகவே தப்பாக இருக்குது. இப்போ தான் நானே கவனிக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டர் வரும். நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்து ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணிவிட்டு தான் ட்ரோனோட கனெக்ட் பண்ணணும். இல்லாட்டி இது நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கீங்க ட்ரோனில் அப்படின்னா தன்னாலே ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? 100லேயே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக லெஃப்ட் வாங்கியிருக்கு பார்த்தீங்களா? இது வரைக்கும் நான் டிரான்ஸ்மிட்டர் நிறையா வாங்கியிருக்கேன், அது வந்து இந்த மாதிரி வரலை. இதுதான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நான் பார்க்குறேன். இது வந்து ரிவர்ஸ் ஆக மாட்டேங்குது பாருங்கள். ஆனால் மேலே கீழேயும் போகுது, பிச் ஒர்க் ஆகுது, ரோல் ஒர்க் ஆகலை பார்த்தீங்களா? இந்த சேனல் 1 பாருங்கள், -100லேயே இருக்குது. மற்றதெல்லாம் ஒர்க் ஆகுது, அது மட்டும் -100லேயே இருக்குது. ஸோ ஓகே, நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம். இப்போது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கேலிப்ரேட் பண்ணணும். அகெயின் சிஸ்டம் மெனுக்குள்ளே போய் ஹார்ட்வேரில் கேலிப்ரேட் இருக்கா, கேலிப்ரேட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்டர் டு ஸ்டார்ட் கேட்குதா, என்டர் கொடுத்துக்கோங்க. செட் ஸ்டிக் டு மிட் பாயிண்ட், மிட் பாயிண்ட்டுக்கு வர மாட்டேங்குதுல்ல, நம்ம வந்து பார்ப்போம். இந்த மேலே இருக்க இதை ரொட்டேட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த நடுவில் 2 லைன் கூட குறையாகுதா, அதே மிட் பாயிண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் செட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது வந்து ஒரு கட்டத்துக்கு வந்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஒரு ஸ்டாப் ஆகிற ஃபீல் வரும். அதை அப்படி மிட் பாயிண்டில் வச்சுட்டு இதையும் வச்சுட்டு நம்ம வந்து இப்போது மூவ் மை காட், ஒர்க் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு உள்ளே நம்ம கலட்டி தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரோல் ஆக மாட்டேங்குது பாருங்கள், இந்த பக்கமே வர மாட்டேங்குது. ஓகே, அதை நான் என்னென்னு பார்க்குறேன். நண்பர்களே, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒயர் கட் ஆகிருக்கு பாருங்கள், இந்த பிளாக் ஒயர் கட் ஆகிருக்கு. அது இல்லாமல் இந்த ரெட்டு வந்து அப்படியே நசுங்கி போயிருக்கு, தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், ரெட்டு வந்து நசுங்கி போயிருக்கு. இந்த பிளாக் வந்து கம்ப்ளீட்டாக கட்டே ஆகிடுச்சு. பாருங்க, கட்டாயிருக்கு பாருங்கள் உள்ள. புது பீஸு இப்போ தான் பார்சல்லேருந்து பிரிக்கிறேன் நான், அதுவே இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதெல்லாம் நடக்கிறதா கைஸ். நான் சொன்னல ஃபேனு, இந்த ஃபேன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரோல் ஆக்சிஸ் ஒர்க் ஆகுறதுனால ஓப்பன் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அப்படியே நம்ம இன்டர்னலாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்துட்டிங்களா? இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு அந்த 2 ஒயரையும் சால்டர் பண்ணி நான் ஸ்லீவ் அடித்து இதை வந்து சரி பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம சரி பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்க்கலாமா? ரோல் ஒர்க் அது பார்த்தீங்களா? அகைன் நம்ம கேலிப்ரேட் பண்ணிடலாம். சரிங்களா? கேலிப்ரேஷன். இப்போது இந்த ரோலை இதையும் நீங்கள் மிடில் வச்சுக்கணும். வச்சுட்டிங்களா? மிடில் வச்சுட்டு இன்டர் ஸ்டார்ட் கேட்குதா, ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா செட் ஸ்டிக்ஸ் மிட் பாயிண்ட்ஸ் இருக்கா, ஆல்ரெடி செட் பண்ணி வச்சு அகைன் என்டர். அப்புறம் மூவ் ஸ்டிக்ஸ் அண்ட் போர்ட்ஸ். போர்ட்ஸ்னால் இதுதான், இதையும் வந்து ஃபுல்லாக சுற்றணும். இப்போ வந்து எது ஹையஸ்ட்டு எது லோவஸ்ட் எண்டுன்னு அது கேலிப்ரேட் ஆகிடும். அடுத்தது ஸ்டிக்ஸு பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதோட எண்டு வரைக்கும் நீங்கள் கொண்டு வாங்க. இஷ்டத்துக்கு கதன்னு சுற்றக்கூடாது, எண்டு வரைக்கும். இஷ்டத்துக்கும் சுற்றலாம், தப்பு இல்லை. ஆனால் ஸ்டிக்ஸோட எண்டை நீங்கள் வந்து காட்டணும். அதுக்கு என்ன தேவைன்னா, ஹார்ட்வேரோட லோவஸ்ட் எண்டு ஹையஸ்ட் எண்டை வந்து நீங்கள் சாஃப்ட்வேருக்கு காட்டுறீங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நானும் இஷ்டத்துக்கு சுற்றுறேன். நீங்கள் லோவஸ்ட்டுங்க வர்றப்போ அங்கே லோவாக காட்டணும், அவ்வளோதான் மேட்ரு. பண்ணிட்டீங்களா? இப்போது முடிஞ்சது கேல்குலேஷன். இப்போ ஹோம் பேஜ் போனீங்கன்னா எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு மாடல் செட்டிங்ஸ். இந்த ரைட் சைடில் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடல் செட்டிங் ஓப்பன் ஆகும். மாடல் செட்டிங்ஸ் அப்படின்றது நம்ம என்ன ஆர்சி மாடல் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதோட செட்டிங்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 ஆர்சி கார் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆர்சி காரில் பார்த்தீங்கன்னா இதை த்ராட்டில் வச்சுருக்கீங்க, இதை வந்து ரைட் லெஃப்ட் வச்சுருக்கீங்க. இன்னொரு ஆர்சி காரில் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை வந்து த்ராட்டில் வச்சுருக்கீங்க, இதை வந்து ரைட் லெஃப்ட் வச்சுருக்கீங்க. அப்படின்னா மாடல் செட் இருக்கா, பாக்ஸர், எஃப்வி ட்ரோனு, டெல்டா, ஹெலி, இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் ஒரு ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹெலி செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹெலிகாப்டருக்கான செட்டிங்ஸ்லாம் இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது எஃப்வி ட்ரோன்.
எஃப்யூவி ட்ரோன் ஏதாவது நீங்கள் செட் பண்ண இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த எஃப்யூவி ட்ரோனில் கனெக்ட் பண்ணால் தான் எஃப்யூவி ட்ரோன் ஒர்க் ஆகுன்றது மாதிரி கிடையாது. ஜஸ்ட் டிஃபால்ட்டாக பேசிக் செட்டிங்ஸை வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த 5 இருக்கா, இதை வந்து புதுசாக ஒரு கிரியேட் மாடல் கிரியேட் பண்ணி கிரியேட் மாடல் கொடுத்தீங்கன்னா ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறோம். மாடல் 5 வந்திருக்கா, இதில் கூட நீங்கள் எஃப்யூவி ட்ரோனை கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ நான் அந்த மாடல் நான் சொன்ன மாதிரி கார் நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறீங்களேன், மாடல் 5 வந்து ஒரு காரு, மாடல் 6 வந்து இன்னொரு கார் அப்படின்னா இதில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இன்புட்ஸ் இருக்கா, இந்த இன்புட்ஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஒரு மாடலுக்கு ஒரு இன்புட்டும் இன்னொரு மாடலுக்கு இன்னொரு இன்புட்டும் வச்சுக்கலாம். இது ஒரு மாடலுக்கு இது த்ராட்டில் யூஸ் பண்ணுறீங்க, இன்னொரு மாடலுக்கு இதை வந்து நீங்கள் த்ராட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை வந்து மாடலாக சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கார் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான மாடல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு மாடல் செலக்ட் பண்ணுறதை சேஞ்ச் பண்ணுறதுலையே எல்லா செட்டிங்ஸுமே உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா இதில் மாடல் நான் போனேன்னா பாருங்கள், ஹாபிக்கிங் டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கா, அப்புறம் ஆடு காப்டர், நம்ம ஆடு காப்டர் ஒன்று ரெடி பண்ணல, அதுக்கு வந்து பிட்ச் வந்து இன்வெர்டட். ஆடு காப்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்வர்ட் பிட்ச் கிடையாது, இது வந்து பேக்வேர்டு பிட்ச், இது வந்து ஃபார்வர்ட் பிட்ச். அதை வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் அதை எஃப்யூவி ட்ரோனுக்கு பண்ணேன்னா எனக்கு வந்து என்னால் ஃப்ளை பண்ண முடியாது, கிராஷ் ஆகிடும். ஸோ நான் வந்து புது மாடல் சேஞ்ச் பண்ணி அந்த மாடலுக்கு என்ன செட்டிங்ஸோ அதை வந்து நான் உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே சேம் செட்டிங் தான் நீங்கள் இதுலேயும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மாடலில் நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் மாடல் என்ன மாடல் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட செட்டப்பு. இப்போ வந்து மாடல் 5 இருக்கா, அது வந்து நான் சொன்ன மாதிரி கார் 1 அப்படின்னு நீங்கள் வந்து பேர் மாற்றணும் அப்படின்னா இந்த மாடல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேர்லாம் வருதா, கார் வச்சுக்கோங்க, CA கார் 1. இப்போது கார் 1 வந்துருச்சா, மாடலுக்கு போனீங்கன்னா அங்கேயும் கார் 1 இருக்கும். இப்போ அடுத்த மாடல் வந்து நீங்கள் கார் 2 அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை ட்ரோன் 1 ட்ரோன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். எந்த மாதிரினாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து சிமுலேட்டரில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ இன்டர்னலாக உங்களுக்கு 1000 mW இருக்கிற மாடல் இருக்குது, அது வந்து எப்போதுமே ஆனில் இருக்கும். நீங்கள் ட்ரோனை கனெக்ட் பண்ணியிருக்கப்போ ட்ரோன் கனெக்ட் பண்ணாமல் சிமுலேட்டர் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும் போதும், உள்ளே இருக்க டிரான்ஸ்மிட்டர் வந்து ஆன் ஆக தேவையில்லை. சரிங்களா, மாடல் 6ல் வந்து நான் ஒரு கிரியேட் மாடல் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்தால் மாடல் நேம் வந்து சிம்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சிம்னு சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இன்டர்னல் RF எக்ஸ்டர்னல் RF அப்படின்னு இருக்குங்களா. இதில் இன்டர்னல் RF வந்து ஒரு புது மாடல் கிரியேட் பண்ணிங்கன்னா ஆஃபில் இருக்கும். அப்படின்னா உள்ளே டிரான்ஸ்மிட் பண்ணதில் அந்த மாடல் வந்து ஆஃப் ஆகிடும். 1000 mW ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு நான் சொன்னாலே அது வந்து ஆஃப் ஆகிடும். அப்போது நீங்கள் சிமுலேட்டரில் வந்து பண்ணிக்கலாம். இதில் சிமுலேட்டர்னு செட் பண்ணதுனால ஆஃப் காட்டாது. நீங்கள் புதுசாக மாடல் செட் பண்ணிங்கனாலே இதில் வந்து டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஒரு ட்ரோன் எஃப்யூவி ட்ரோன் நீங்கள் வந்து ஃப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு புது மாடல் ஒரு 5 inch ட்ரோனுக்கு ஒரு மாடல் கிரியேட் பண்ணிங்க. 5 inch நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அப்போ இன்டர்னல் மாடல் வந்து அப்போயும் ஆஃபில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் ட்ரோனோட கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இன்டர்னல் RFன்னு இருக்கா, அதில் வந்து ஆஃபில் இருக்கா, அது நீங்கள் வந்து அது ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா CRSF அப்படின்னு வரும். அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பிரஸ் LRS வந்து மாடல் வந்து ஆன் ஆகிடும். CRSF வச்சுட்டு மீதி செட்டிங்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்க மாடல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ட்ரோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிமுலேட்டர் மாடல் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறதுனால இன்டர்னல் மாடல் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு டிரான்ஸ்மிட்டர் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிமுலேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைமில் இந்த சிமுலேட்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சு அதில் இன்டர்னல் மாடல் வந்து ஆஃபில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் சிமுலேட்டர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கப்பயே உள்ளே இருக்கிற ஃபேனும் சரி மாடலும் சரி ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் பேட்டரியும் பயங்கரமாக ட்ரைன் ஆகும். உங்கள் அந்த மாடல் RF மாடலோட லைஃபும் கம்மியாகிடும். சரிங்களா, அதனால் அது வந்து ஆஃபில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு சிமுலேட்டர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ கார்னு நம்ம ஒன்று மாடல் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த மாடல் நான் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வரேன். இது ஹெலி செட்டப்பு நமக்கு தேவையில்லை. ஃப்ளைட் மோட்ஸு இது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து இன்புட்ஸ் இதை வந்து அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. அடுத்து வந்து மிக்சஸ். இப்போ இந்த மிக்சஸில் பார்த்தீங்கன்னா 4 சேனல் இருக்கும். 1 2 3 4 5 இருக்கா, 4 சேனல்.
அது என்னென்னா இந்த சேனல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் அந்த சுவிட்ச் வந்து அசைன் ஆகிருக்காது. ஸோ புதுசாக நீங்கள் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா அங்கே ஒன்றுமே நடக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது, என்னடா அது சுவிட்ச் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, புதுசாக நீங்கள் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் சுவிட்சை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்ஸ் சுவிட்சஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து அதை செட் பண்ணணும். ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து டிரான்ஸ்மிட்டரோட இந்த மெயினான கிம்பல் மட்டும் டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும், மீதி எல்லாமே ஆனில் இருக்காது. அதனால் சேனல் 5 செலக்ட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் நேம்னு இருக்கா, அதை அப்படியே விட்டுட்டு சோர்ஸ் 1 சோர்ஸில் S1 அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த சோர்ஸ் 1 பிளிங்க் ஆகும். அந்த டைமில் நீங்கள் இந்த சுவிட்சை போட்டிங்க அப்படின்னா சுவிட்ச் ஏன்னு மாறிச்சு பாருங்கள், மாறிடுச்சா. இப்போது பேக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேனல் 5ல் சுவிட்ச் ஏ அசைன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சேனல் 6 இதில் சுவிட்ச் பியை போட்டிங்கன்னா சுவிட்ச் பி அசைன் ஆகிடுச்சா. இதே மாதிரி எல்லா சுவிட்சுக்குமே நீங்கள் சேனலை செட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது அவுட்புட்ஸ். நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சேனலில் வந்து நீங்கள் இன்வெர்ட் பண்ணணும், அதாவது பிட்ச் ஃபார்வர்ட் போனால் அங்கே வந்து ஃபார்வர்ட் போகக்கூடாது, பிட்ச் பேக்வேர்ட் ஆகணும் அப்படின்னு சில உங்களோட டிசைன் பொறுத்து நீங்கள் ஏதாவது அதில் ஒர்க் அவுட் பண்ணுவீங்கல்ல. அந்த மாதிரி டைமில் அதை எப்படி இன்வெர்ட் பண்ணுறதுன்னா அந்த அவுட்புட்ஸில், இப்போ அவுட்புட்ஸில் சேனல் 1 இந்த த்ராட்டில் வந்து நீங்கள் இன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி எடிட் போய்க்கோங்க. நேராக கீழே வந்தீங்கன்னா டைரக்ஷன் அப்படின்ட்டுருக்கா, இது வந்து INV அப்படின்னா இன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா, இது 0 த்ராட்டில், இது வந்து ஃபுல் த்ராட்டில். யூஸ்வலாக இது தான் வந்து 0 த்ராட்டில், இது வந்து ஃபுல் த்ராட்டில் இருக்கும். இன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே தலையில் மாறிடும், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து இதை டிஃபால்ட்டாகவே விட்டுடுறேன். அடுத்தது அதை வந்து அவுட்புட்ஸில் மாற்றணும். இந்த இன்வெர்ட் பண்ணுற விஷயம் வந்து அவுட்புட்ஸில் மாற்றணும். மிக்சஸ் நம்ம பார்த்துட்டோம், அவுட்புட்ஸு. அடுத்தது சேனல் கர்வ். இது என்னென்னா, இப்போ நீங்கள் 0லேருந்து ஃபுல்லாக கொண்டு போனால் 100 த்ராட்டில், ஆனால் அந்த சேனல் கர்வ் மூலயமா நீங்கள் வந்து 0லேருந்து இப்படி கொண்டு போனாலே 100 த்ராட்டில் வர மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கர்வ். அந்த கர்வை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து 0லேருந்து 100 ஒரு ஸ்ட்ரைட் கர்வில் இருக்கும். அந்த கர்வை நீங்கள் கம்மி பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்தீங்கனாலே ஃபுல் த்ராட்டிலுக்கு வந்து நீங்கள் கொண்டு வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு அதே மாதிரி தான் ரோலு பிச் எல்லாத்துக்குமே அந்த கர்வை சேஞ்ச் பண்ணிங்கன்னா பாதி கொண்டு வந்தீங்கனாலே ஃபுல் த்ராட்டிலோ இல்லை ஃபுல் ரோல் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணுறத நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் டிசைன் பண்ணுற வெஹிக்கிள்ஸோ இல்லை ஏதோ ஒரு RC மாடலை பொறுத்து நீங்கள் அதை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். இதை பற்றி நான் வந்து ரேடியோ மாஸ்டர் பாக்கெட் க்ரஷ் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதிலே அந்த சொல்லியிருப்பேன். அகைன் நான் சொல்கிறேன். இது என்னென்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் நீங்கள் நிறையா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுவிட்ச் போட்டிங்கன்னா ஆம், இது வந்து டிஸாம், இப்படிலாம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆங்கிள் மோடு, ஆக்ரோ மோடு, ரிட்டர்ன் டு ஹோமு, GPS ரெஸ்கியூ, LED லைட்ஸ் ஆன் ஆஃப், பீப் செட்டு, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது சவுண்டு வர மாதிரி, அது வந்து ஒரு லேடி வாய்ஸ் கேட்கும்ல, அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அந்த சுவிட்ச் எந்த சுவிட்ச் வேணுமோ அதை நான் போட்டேன் அப்படின்னா இங்கே அந்த சுவிட்ச் வந்து அசைன் ஆகிடும். நான் வந்து ஆஃப், இந்த பொசிஷன் சுவிட்ச் வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்குது பண்ணேன்னா ஏர் மார்க்கு டவுன் ஆகிடும். ஸோ வந்து அது 2 பொசிஷன், சரிங்களா. அதனால் சுவிட்ச் ஏ அப் பொசிஷனில் வச்சுட்டு ரெண்டாவது கிளிக் பண்ணிங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ப்ளே ட்ராக் இருக்குல்ல, ப்ளே ட்ராக் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து என்னென்ன ட்ராக்கோ அது வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆம் டிஸாம், ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆம் வைக்கணும். ஆம்டு இது இருக்கா, வச்சிட்டிங்களா. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணி 1 அப்படின்னா 1 செகண்டுக்கு ஒரு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கும். 3 அப்படின்னா 3 செகண்டுக்கு ஒரு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் எம்டிலே விட்டுடலாம். விட்டுட்டிங்கன்னா ஒரு தடவை சொல்லும் ஆம்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஸாம்டு, சுவிட்சியை டவுன் வந்து வச்சுட்டு ப்ளே ட்ராக்கு கிளிக் பண்ணிங்கன்னா டிஸாம்டு, டிஸாம் சொல்லுதா. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் கண்ட்ரோல்லேருந்து வர டெலிமெட்ரி எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2 அப்படின்னு இருக்கா, அது வந்து இந்த டெலிமெட்ரி பட்டன் கிளிக் பண்ணுறப்போ ஸ்க்ரீன் 1 ஓப்பன் ஆகும்.
அங்கே வந்து நீங்கள் என்னென்ன தெரியணுன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் 1 வந்து நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் அப்படின்னு வச்சா இந்த மாதிரி வரும். பார்னால் ஒரு மாதிரி கோடாக வரும். அடுத்தது ஸ்கிரிப்ட். அது வந்து ஸ்கிரிப்டை வந்து நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இதில் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிங்கன்னா அந்த டெலிமெட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும். அதாவது அது ஒரு இப்போ நீங்கள் ஜிபிஎஸ் ரெஸ்கியூ, ஜிபிஎஸ் எத்தனை ஜிபிஎஸ் இருக்குது, எத்தனை பேட்டரி இருக்குதுன்னு வந்து ஒரு அனிமேஷன் டிஸ்பிளேயோடு வரும். ஒரு அதுக்கு உண்டான சிம்பிள்ஸ்லாம் வச்சு ஒரு லோகோலாம் வச்சு அந்த அனிமேஷன் சிம்பிளோடு வரும். அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எப்படி ஸ்கிரிப்டை லோட் பண்ணுறது எல்லாமே. அது வந்து இதில் டிஃபால்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்பர்ஸு, அனிமேஷன்லாம் வராது, ஜஸ்ட் நம்பரும் அதோட லெட்டரிங் மட்டும் வரும். நம்ம வந்து நம்பர்ஸ்னு வச்சுட்டு கிளிக் பண்ணி முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சிங்கன்னா இப்போ பேட்ரின்னு இருக்கா, அப்போ நமக்கு வந்து ட்ரோனில் எவ்வளோ பேட்ரி காட்டும். ஆக்சுவலாக இது எப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரோனோட கனெக்ட் பண்ணிவிட்டு, ட்ரோனோ இதோட ஃப்ளைட் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டெலிமெட்ரி இருக்கா, இதில் வந்து நீங்கள் சென்சார்ஸை வந்து டிஸ்கவர் நியூ அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த டிஸ்கவர் நியூ கொடுத்தீங்கன்னா என்னென்ன சென்சார் என்னென்ன டெலிமெட்ரி டேட்டா ரிசீவ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு இங்கே லோட் ஆகும். அதுக்கப்புறமா போய் இந்த ஸ்க்ரீனில் வந்து இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எனக்கு பாருங்கள் இவ்வளோ தான் செட்டிங் வருது. ஆனால் உங்களுக்கு நிறையா வரும் சரிங்களா. இப்போ வெறும் பேட்ரின்னு இருக்கிறது வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரோட பேட்ரி டிஎக்ஸ் இல்லை ஆர்எக்ஸ் பேட்ரி அப்படின்னு வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரோனில் எவ்வளோ பேட்ரி மிச்சமாக இருக்குது எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். அது வந்து ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலரில் கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு ரிசீவரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். இப்போதைக்கு டிஃபால்ட் இருக்கிறது இது மட்டும்தான் வருது. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜிபிஎஸ் டைம் செட் பண்ணிக்கிறேன். பேட்ரி செட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஜிபிஎஸ் எவ்வளோ இருக்குன்னு நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டேன்னா இப்போது நான் டெலிமெட்ரி பட்டனை கிளிக் பண்ணேன்னா இந்த வருது பார்த்தீங்களா, டைமு, பேட்ரி எவ்வளோ இருக்குது, ஜிபிஎஸ் என்ன அப்படின்றது. நீங்கள் ட்ரோனில் கனெக்ட் பண்ணோன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வேறு எது வரும், ட்ரோனில் என்ன நடக்குதுன்றதை இங்கே காட்டும். டெலிமெட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வரும். இதை தான் நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் நீங்கள் மாற்றுறீங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு மாடலில் நம்ம கனெக்ட் பண்ணால் அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து டிரான்ஸ்மிட்டரை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேண்டிட் மாடல் கனெக்ட் பண்ணுறேன். பின்னாடி இருக்க ஜேஆர்பி ரிமூவ் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சா. இப்போ மாடல் வந்து ஆன் ஆகாது. நான் டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணுறேன். இப்போ டிரான்ஸ்மிட்டர் ஆன் ஆகிடுச்சு. அப்பையும் பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ஆன் ஆகலை. இது என்ன பண்ணோம் அப்படின்னா மாடல் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஜ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா செட்டப் வருது, அதில் அப்படியே கீழே போங்க. எக்ஸ்டர்னல் ஆர்எஃப் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிஆர்எஸ்எஃப் இருக்கா, இதுதான் கிராஸ் ஃபயர் ப்ரோட்டோக்கால். அது வந்து நம்ம இஎல்ஆர்எஸ் சரிங்களா. பாட் ரேட் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க, 5.25 எம்ன்னு இருக்கும். இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீதி எல்லாமே அப்படியே விட்டுட்டு ஆன் ஆகிடுச்சா. எக்ஸ்டர்னல் ஆர்எஃப் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஆர்எஃபோட செட்டிங்ஸ் மெனு நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்கெட் ரேட் தான் ஃபஸ்ட் நமக்கு பாக்கெட் ரேட் என்ன வந்தது, 250 ஹெட்ஸ் எல்லாம் வந்துச்சா. இதில் 200 ஹெட்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த D50 இந்த மாதிரி புது புது ஹெட்ஸ் நமக்கு காட்டுதா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாடிலோட செட்டிங்ஸ் சரிங்களா. மேலே பாருங்கள் ரேடியோ மாஸ்டர் பேண்டிட் 915 காட்டுதா. ஃபஸ்ட் வந்து இதில் ரேடியோ மாஸ்டர் பாக்ஸர்னு காமிச்சிருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் எல்ஆர் செட்டிங்ஸ் வந்து மாடிலோட செட்டிங் சரிங்களா. நம்ம இப்போ உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்எஃப் வந்து ஒர்க் ஆகாது. வெளியே இருக்கிறது ஆன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிறது ஒர்க் ஆகாது. ஸோ அதோட செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 6 சுவிச்சஸுமே நீங்கள் எப்படி ஒரு ஷார்ட்கட் பட்டனை யூஸ் பண்ணதை நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அனலாக் ஃப்ளை பண்ணுறீங்க, 2-3 பேர் சேர்ந்து ஃப்ளை பண்ணுறப்போ எல்லாருமே ஒரே சேனலில் இருந்தால் உங்களுக்கு கிராஸ் கனெக்ஷன் ஆகும். ஸோ அதனால் சேனல் 1, 2, 3, 4, 5 நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த சுவிச்சஸை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து சேனல் 5ல் இருக்காருன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் 3 மாறுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா அகைன் மாடல் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. மிக்சஸ் இருக்கா, மிக்சஸில் சோர்ஸ் வந்து சோர்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணால் S3 வருதா.
S3 வச்சுக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ஸ்விட்ச்ன்னு இருக்கா, இதை செலக்ட் பண்ணி S31 இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் சுவிட்ச் S31, ரெண்டாவது 32, 34, 33, 34, 35 இப்படி வருதா. ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது சேனல் 8 வந்து S31 அசைன் ஆகிடும். இந்த சுவிட்சை நம்ம இப்போது ஒரு சேனல் அசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த சேனல் ஆனில் இருக்கிறப்போ VTXோட சேனல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பீட்டா ஃப்ளைட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சுவிட்சை நீங்கள் ஒரு சேனல் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீட்டா ஃப்ளைட்டில் செட்டப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, மூட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஃப்ளை மூட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சுவிட்சையும் ஒரு சேனலை நீங்கள் அசைன் பண்ணால் போதும். ஃபைனலாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், இதில் இருக்கிற ELRS ஃபர்ம்வேரை லேட்டஸ்ட் ஃபர்ம்வேருக்கு அப்டேட் பண்ணணும். உங்கள் சிஸ்டமில் ELRS கான்ஃபிகரேஷன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃப்ரீ ஆப் தான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே ஈஸியாக அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி சிஸ்டம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ELRS-ஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட்டரோட ஒய்ஃபையை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் சிஸ்டமில் ஒய்ஃபை ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸ்பிரஸ் LRS TX அப்படின்னு காட்டும். அதுதான் நம்ம டிரான்ஸ்மிட்டரோட ஒய்ஃபை. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். எக்ஸ்பிரஸ் LRS அதுதான் அதோட பாஸ்வேர்டு. அது பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இப்போ டிரான்ஸ்மிட்டரோட ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணதுனால இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்காது. இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் எக்ஸ்பிரஸ் LRS ஆப் வந்து ஃபர்ம்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் சிஸ்டமில் ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ஷனில் இன்டர்நெட் கிடைச்சாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி மொபைலில் யூஎஸ்பி தெத்தரிங் ஆன் பண்ணிங்கன்னா சிஸ்டம்க்கு இன்டர்நெட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுமே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் ரெண்டாவது சொல்லித்தரேன். இப்போது எக்ஸ்பிரஸ் LRS கான்ஃபிகரேட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிலீசஸ் அப்படின்னு இருக்கும். அது வந்து லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.5.6. அடுத்தது வந்து டிவைஸ் கேட்டகரியில் ரேடியோ மாஸ்டர் 2.4 GHz இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரேடியோ மாஸ்டர் பாக்ஸர் இன்டர்னல் 2.4 GHz TX அப்படின்னு காட்டும். அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃப்ளாஷிங் மெத்தடில் ஒய்ஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோடு LUA ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை நான் லேட்டராக காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி டொமைன்ஸ் 2.4 GHz பேண்டு காட்டும். அது வந்து 2.4 GHz ISM ஸ்டாண்டர்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பைண்டிங் ஃப்ரேஸ் இருக்கும். அதில் வந்து ஏதாவது ஒரு பைண்டிங் ஃப்ரேஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பைண்டிங் ஃப்ரேஸ் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. இப்போ நம்ம டிரான்ஸ்மிட்டரில் ஒரு பைண்டிங் ஃப்ரேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ரிசீவரில் இதே மாதிரி எக்ஸ்பிரஸ் LRS ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணும்போது அதுலேயே நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிற இதே பைண்டிங் ஃப்ரேஸை காப்பி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிசீவர் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அதுக்காக ஒரு பைண்டிங் ஃப்ரேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஹாபி கிங் அப்படின்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் காட்டும். ஃப்ளாஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ம்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த டவுன்லோடு LUA ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதை வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுக்கோங்க. சிஸ்டம்லேருந்து ஒரு USB Type-C மூலயமா டிரான்ஸ்மிட்டரில் மேலே இருக்கிற Type-Cயில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற மெமரி கார்டு ஃபோல்டர் சிஸ்டமில் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டூல்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டவுன்லோட் ஆன ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணும்போது அதே மாதிரி இன்னொரு ஃபைல் ஃபஸ்ட்டு இருக்கும். அதனால் ரீப்ளேஸ் கேட்கும். நீங்கள் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் டிரான்ஸ்மிட்டரில் எல்லா ஃபர்ம்வேரும் அப்டேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒய்ஃபைல மட்டும்தான் நெட் கனெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டிரான்ஸ்மிட்டரில் ஒய்ஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்பிரஸ் LRS கான்ஃபிகரேட்டர் ஆப் ஓப்பன் பண்ணி நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா பில்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த பில்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை நீங்கள் டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கான்ஃபிகரேட்டர் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஒய்ஃபை ஆன் பண்ணி சிஸ்டம் ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச்சில் 10.0.0.1 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு யுவர் எக்ஸ்பிரஸ் LRS சிஸ்டம் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். சில நேரத்தில் அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னா 10.0.0.1 இதை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த பேஜில் லாஸ்ட்டாக அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கீழே செலக்ட் ஃபர்ம்வேர் ஃபைல் அப்படின்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமோட ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் டெஸ்க்டாப் போய்க்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிற
ஃபைலை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபேம்வேர் அப்டேட் ஆகிடும். ஓகே கைஸ், இன்றைக்கி ரேடியோ மாஸ்டர் பாக்ஸர் டிரான்ஸ்மிட்டர் நம்ம பிரித்து மேஜாச்சு. இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ரீச் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.